தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. உலகம் போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சமாதானம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் வருகிற அந்த நாட்களுக்குரிய அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, தகப்பன்மார் தாய்மாரே, விசேஷமாக இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது குவைட், சவுதி, அப்புறம் கத்தார், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஓமன், பாரேன், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. அங்கே இருக்கிற பயங்கரமான சூழ்நிலை எங்கள் எல்லாத்துக்கும் தெரிகிறது. உங்களுக்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. உலகம் போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சமாதானம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெபிப்பதெல்லாம், ஆண்டவரே நீர் வருகிற அந்த நாட்களுக்குரிய அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூடப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அதை தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பார். பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் பாதுகாத்து கொள்ளுவார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ நான் கடன் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன், நான் வேலைக்கு வந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மாட்டியிருக்கேன்னு சோர்ந்து போகாதீங்க. இதுவும் கடந்து போகும். கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஏமாந்து போக விட மாட்டார். உங்களை அகால பாதாளத்தில் ஆண்டவர் தள்ள மாட்டார். உங்களை கூடவே இருந்து நடத்துவார், பாதுகாப்பார். சரியா? நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தமாக நல்ல ஒரு உயர்வுக்கு நான் வர வேண்டுமப்பா என்று சொல்லி வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் பகுதிகளில் இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஜோர்டன்ல இருந்து ஈரான் வரைக்கும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏற்கனவே வேலை கஷ்டமான காரியம், கடினமான காரியம். ஆனாலும் கூட அப்பா, இந்த நேரத்தில் இந்த போர் நிமித்தமாக, பல சூழ்நிலைகளின் மாற்றத்தின் நிமித்தமாக பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறது நீங்கள் அறிவிங்க அப்பா. பாதுகாப்புகள் அரசாங்கங்கள் கொடுத்தாலும் கூட இந்த சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்தியாவிலே விடப்பட்டிருக்கிற மக்களுக்கும் அப்பா மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிற காலம் ஆண்டவரே. கணவன் அங்கே இருக்கிறார், அப்பா அங்கே இருக்கிறாங்க, சகோதரன் அங்கே இருக்கிறான் என்று சொல்லி இங்கே வேதனைப்படுகிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருமப்பா. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார், ஆதரவா இருப்பார் என்று சொன்னது போல அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எந்த ஏவுகணைகளுடைய தாக்கங்களோ, எந்த சட்டங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரக்கூடாது இயேசு சுவாமி. அவள் இருக்கிற பில்டிங்கை பாதுகாத்து கொள்ளும். ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது. உன்னுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்கப்பா. ஒரு சின்ன ஆபத்து கூட ஏற்படாம உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், வீடுகள், வேலை பார்க்கிற இடங்கள், இந்த நேரத்தில் என்னால் வேலை பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்குது, அந்த வேலையில் நான் இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும் அப்பா. தேவைகளை சந்தித்தரலாம். வேலைக்கு எந்த பாதிப்பும் வராம நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. சுகபத்திரமாய் அவர்கள் தாய் நாட்டிற்கு வரும் வரைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாயிரும், நீர் பாதுகாப்பாயிரும். உடைய தூதர்கள் அவர்களோடு கூட இருப்பார்களாக. குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. வேதனைகளை நீக்கி போடும், கவலைகளை நீக்கி போடும். ஆண்டவரே, நாங்கள் செபிப்பது இந்த போரின் சூழல்கள் சீக்கிரமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நல்ல புரியுது ஆண்டவரே. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதெல்லாம் இருந்தாலும் கூட இயேசு சுவாமி, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். இந்த சூழ்நிலைகள் முடியும் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மறைவுக்குள்ள நீங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னது போல உம்முடைய செட்டைகளை கொண்டு மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எந்த பாம்பு வெடிச்சாலும் சரி, எந்த மிசைல்ஸ் வந்தாலும் சரி, ஆண்டவரே, எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் சரி, உம்முடைய செட்டைகள், உம்முடைய நிழல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆண்டவரே. மிகப்பெரிய ஷெல்டர், அடைக்கலம் நீர் ஒருவர் தானப்பா. நீர் அடைக்கலமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.